அது வரதா பாரு, அந்த பழைய லிங்க்ல வரவே இல்லையா? ஐ வில் கண்டினியூ ஃப்ரம் த பிகினிங். தியான ஸ்லோகம் இல்லாமல், தியான ஸ்லோகம் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம். நான் தியான ஸ்லோகம் இல்லாமல் ஐ ரீகேப் ஃப்ரம் த பிகினிங். ரெக்கார்ட் தானே? மெசேஜ் போட ரெக்கார்ட் பண்ணுறோம் நெட்வொர்க் இஷ்யூனால. ஓகே. ஸோ உபனிஷத் வந்து 3 வார்த்தையை எடுத்துக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் 300 வாட்டி கேட்குறது கஷ்டமா இல்லையே? உபனிஷத் 3 வார்த்தையை எடுத்துக்கிறது. ஸ்வபிதி, அஷனாயா, பிபாசா. சரியா? திஸ் இஸ் பீங் ரெக்கார்டட் ஒன்ஸ் அகென் ஃபார் யுவர் பர்பஸ், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ ஸ்வபிதி அப்படிங்கிறது கிராமட்டிக்கலி, ஒரிஜினலி சமஸ்கிருத கிராமரில் ஸ்வப்பு தாத்துலேருந்து வருது. எதுக்கு இந்த 3 வார்த்தையை எடுத்துக்கிறது அப்படின்னா, உபாதான காரணம் பிரம்ம அப்படின்னு, லய காரணம் எதுவோ அதுதான் உபாதான காரணம், எது உபாதான காரணமோ அதுதான் ஸ்வரூபம், அதுதான் நீ அப்படின்னு அங்கே தான் வந்து கன்க்ளூட் ஆகும் அஷ்டம கண்டம், தத்துவமசி உபதேசத்தில் தான். ஓகே, 8th கண்டத்துலேருந்து தத்துவமசி ஆரம்பிக்கிறது. சரியா? ஸோ வராதா பின்ன தடை? நோ வண்டர். ஓகே, ஸோ என்ன சொல்றது? முதல்ல ஸ்வபிதிங்கிற சொல்ல எடுத்துக்கிறது. ஸ்வபிதி அப்படிங்கிறது சமஸ்கிருதம் கிராமர் படி ஸ்வப்பு அப்படிங்கிற ரூட்லேருந்து வருது. ஸ்வப்பு அப்படின்னா டு ஸ்லீப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்வபிதி அப்படின்னா அவன் உறங்குகிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸ்வபிதி அப்படின்னா அவன் உறங்குகிறான். ஸ்வபிதி, ஸ்வபிதா, ஸ்வபந்தி, அப்புறம் ஸ்வபிஷி, ஸ்வபிதா, ஸ்வபித, அப்புறம் ஸ்வபிமி, ஸ்வபிவஹ, ஸ்வபிமஹா. ஜி என்ன ஜி இது அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது அது என்ன சொல்வா, தேர்டு பர்சன், செகண்ட் பர்சன், ஃபஸ்ட் பர்சன். தமிழில் என்ன சொல்வா? தன்மை, முன்னிலை, படற்கை இல்லையா? அதானே? ஸோ ஃபஸ்ட்டு படற்கை, தேர்டு பர்சன், அப்புறம் செகண்ட் பர்சன், முன்னாடி இருக்கிற பர்சன், அப்புறம் ஃபஸ்ட் பர்சன். ஸோ தேர்டு பர்சன் பிரதம புருஷாவில் வந்து எப்படின்னா உறங்குகிறான், அப்புறம் இருவர் உறங்குகிறார்கள், அப்புறம் பலர் உறங்குகிறார்கள், அதுக்கப்புறம் உறங்குகிறாய், உறங்குகிறாய்கள், உறங்குகிறீர்கள். ஓகே, 2 பேருக்கு. அப்புறம் உறங்குகிறீர்கள் பல பேருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் உறங்குகிறேன், 2 பேர் உறங்குகிறோம், பல பேர் உறங்குகிறோம். அப்படி சிங்குலர், டியூவல், ப்ளூரல். இதில் ஸ்வபிதி அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலரில் வருது. ஓகே, உறங்குகிறான், ஸ்வபிதி. ஸோ இந்த ஸ்வபிதி அப்படிங்கிறதுனா ஹீ ஸ்லீப்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இது வந்து இங்கே உபனிஷத்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னா ஸ்வம் ப்ளஸ் அபிதி அப்படின்னு பிரிக்கிறது. ஸ்வம் அப்படின்னா ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். எது ஸ்வரூபமோ அதுதான் காரணம். எப்படி பானையினுடைய காரணம் களிமண், தேர்ஃபோர் பானையினுடைய ஸ்வரூபம் களிமண்ணோ, எப்படி ஆபரணங்களினுடைய காரணம் தங்கமாக இருப்பதனால் ஆபரணம் தங்கமாகவே இருக்கிறதோ, அதனுடைய நேச்சர் என்ன? தங்கமாகவே இருக்கிறதோ. தேர்ஃபோர் எது காரணமோ அதுதான் ஸ்வரூபமாக இருக்கும். இதுதான் ஸ்வரூபம்னு சொல்லிட்டா அதுதான் அதோடைய உபாதான காரணம். சரியா? ஸோ இந்த விஷயமெல்லாம் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வெளிக்கொண்டு வந்து, அதாவது இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம வந்து we have missed to recognize these things. ஸோ அதெல்லாத்தையும் நமக்கு எடுத்து சொல்லி கொடுக்குறது. ஸோ இதே மாதிரி இப்போ when you go back to sleep, உறங்குகிறான், அண்ட் ஸ்வம்னா ஸ்வரூபம், அபிதினா ரிசால்வ் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஸ்வபிதிக்கு உபனிஷத்து கொடுக்குற டெரிவேஷன் என்னென்னா, ஒருவன் ஸ்வரூபத்தில் ஒடுங்குகிறான் அப்படின்னு அர்த்தம். ஸ்வபிதினா என்ன அர்த்தம்? ஹீ ரிசால்வ்ஸ் இன் டு த ஸ்வரூபா விச் இஸ் த காரணம். சரியா? கிராமட்டிக்கல் டெரிவேஷன் என்ன? ஸ்வபிதினா ஸ்லீப். தேர்ஃபோர் அட் ஸ்லீப் யூ ரிசால்வ் இன் டு யோர் ஸ்வரூபா which is nothing but உபாதான காரணம் சத் பிரம்ம. ஏன்னா யூ ரிமெயின் ஆஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இன் ஸ்லீப்னு போன கிளாஸில் தான் பார்த்தோம். சரியா? அதனால் யாராக இருந்தாலும், இல்லை தான் சொல்லுவா இல்லையா, உறக்கத்தில் வந்து ஒரு பூச்சி உறங்கினாலும், பறவை உறங்கினாலும், மிருகம் உறங்கினாலும், நீ உறங்கினா எல்லாம் ஒன்று அப்படின்னு. எப்படி ஒன்று? ஏகம் சத்து இல்லையா? அந்த சத்து பிரம்மன்லேயே எல்லாம் ஒடுங்கும் போது இட் இஸ் ஒன் அண்ட் த சேம் நேச்சர். ஆக
உறக்கம் அப்படிங்கிறதே பிரம்ம பிராப்தி என்று சொல்லப்படுகிறது. இட் இஸ் ஈக்குவேட்டட் டு மோக்ஷா அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஸ்வபிதி அப்படிங்கிறது வார்த்தை மூலமாக உபனிஷத் இங்கே என்ன டெரிவேஷன் சொல்லி புரிய வைக்கிறது? ஸ்வபித்தின்னு சொன்னாலே போரும்பா, உபாதான காரணம் பிரம்ம. எப்படி பாருங்க, ஹீ ஸ்லீப்ஸுங்கிறதுலேருந்து உபாதான காரணம் பிரம்மக்கு கூட்டின்னு போயிடுத்தணும்ல இல்லையா? ஸோ ஸ்வபித்தின்னு சொன்னாலே உபாதான காரணம் பிரம்ம. இதுதான் இந்த ஃபஸ்ட் மந்திரத்தோட கண்டென்ட். இங்கே மந்திரம் சொல்கிறது, உத்தாலகோ ஹாருணிஹி ஸ்வேதகேதும் புத்திரமும் வாச்ச. ஆருணி உத்தாலகர் என்பவர் ஃப்ரெஷ்ஷாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்வேதகேது என்ற தன்னுடைய மகனிடம் கூறினார். என்ன கூறினார்? ஸ்வப்னாந்தம் விஜானீஹி. இதோட தான் நெட்வொர்க்கில் ப்ராப்ளம் வந்தது. ஓகே, ஸ்வப்னாந்தம், ஸ்வப்ன அந்தம். நீ தூங்குறச்சே சொப்னத்துக்கு அப்புறம் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ட்ரீம் ஸ்டேட், ஐ எம் டாக்கிங் அபவுட் டீப் ஸ்லீப் ஸ்டேட். சுஷுப்தி அவஸ்தா பற்றி சொல்கிறேன். விஜானீஹி, அதை நீ அறிந்து கொள்வாயாக. என்ன அறியணும் அதை பற்றி? அதோடைய வேதாந்திக் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸ்வபித்தியோட வேதாந்திக் சிக்னிஃபிகன்ஸை சொல்ல போகிறார். அதை நீ அறிந்து கொள்வாயாக. அந்த வார்த்தையை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் உனக்கு இந்த சிக்னிஃபிகன்ஸ் புரியும் அப்படிங்கிறார். எத்திர ஏதத் புருஷா ஸ்வபிதி நாம. எத்ரைதத் புருஷா இருக்கு இல்லையா, அது எத்திர ஏதத் புருஷா ஸ்வபிதி நாம. எங்கு ஒருவர் உறங்கு கொண்டிருக்கிறாரோ அவரை நாங்கள் ஸ்வபிதி என்று அழைக்கிறோம். அவரை ஸ்வபிதி என்று சொல்லுகிறோம். ஸோ என்ன நடக்கிறது அப்படின்னா, இவர் உறங்கிக் கொண்டிருப்பவர் அவருடைய அல்டிமேட் காஸ்டில் ரிசால்வ் ஆகியிருக்கார். அவருடைய அல்டிமேட் காஸ்டில் ஒடுங்கியிருக்கிறார். அந்த அல்டிமேட் காஸ் எது அப்படின்னா சத்து. சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி. இந்த அன்னமயகும் ஹி சௌமிய மனஹா பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாக்கியம் இது. கேன் பி அண்டர்லைன்ட் ஆர் ஹைலைட்டட். சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி, அந்த ஃப்ரேஸ். ஸோ பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், சதா பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், அதில் வித் that pure Brahman, with pure existence, ததா சம்பன்னஹா பவதி, அவர் மர்ஜ் ஆயிட்டார். உபாதான காரணத்துடன் அவர் மர்ஜ் ஆயிட்டார். அந்த உபாதான காரணம் எது அப்படின்னாக்க ஸ்வம் அபிதோ பவதி. உபாதான காரணம்னா அதுதான் அவருடைய ரியல் நேச்சர். ஸ்வம் அபிதோ, ஸ்வம் அபிதா பவதி அப்படின்னாக்கா எது அவருடைய ரெசல்யூஷன் கிரவுண்டாக இருக்கோ, எந்த இடத்துல ரிசால்வ் ஆகிறதோ, அபிதா பவதி, அதுதான் அவருடைய ரியல் நேச்சர். தஸ்மாதேனகும் ஸ்வபிதி இதி ஆசக்ஷதே. அதனால் நாங்கள் ஸ்வபிதி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அவர் ஸ்வபிதி என்று அழைக்கப்படுகிறார். ஸோ வேதாந்திக் டெரிவேஷன் ஆஃப் ஸ்வபிதி என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறது. நீங்கள் ஸ்வம் அண்ட் அப்பித்தின்னு சொன்னேலே அது எங்கே வருதுன்னா இங்கே சொல்கிறது. ஸ்வகும் ஹி அபிதோ பவதி. ஸ்வகும் ஹி அபிதோ பவதினா ஸ்வம் அண்ட் அபிதா இல்லையா? அபிதோ பவதி அப்படின்னா நான் தூங்குறச்சே நான் என்ன பண்ணுறேன்? ஐ ஹாவ் கான் பேக் டு மை ரியல் நேச்சர் விச் இஸ் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மன். அதனால் உறங்கிக் கொண்டிருக்கும் வரையில் என்ன ஆகிறது? முக்தஸ்வரூபத்தில் நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறது? எப்போ சம்சாரம் ஏற்படுகிறது? எழுந்த உடனே இல்லை, எழுந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க ஆரம்பிச்சுடுறேன். எழுந்தா சம்சாரம் இல்லை, எழுந்ததுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் ஐடென்டிஃபையிங் வித் பாடி மைண்ட் எவ்ரி திங் இல்லையா? காரியத்தோடு ஐடென்டிஃபை பண்ணின உடனே முடிஞ்சு போச்சு. ஸோ த பரமாத்மா ஐடென்டிஃபைட் வித் காரியம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னாக்க ஹெச்ஏஎஃப்டி, ஹெல்ப்லெஸ்னஸ், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், இது எல்லாம் வரிசையாக வந்துடுது.
இல்லையா? ஸோ நான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபமாகிய சத்து பிரம்மன் அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறதை விட்டுட்டு, கிளைம் பண்ணுறதுன்னா என்ன, அதை ஓனப் பண்ணிக்கிறத விட்டுட்டு என்ன ஆயிடுது, ஐடென்டிட்டி ஸ்லிப் ஆயிடுது. இதோட மாறிக்கொண்டே இருக்கும் நாம ரூபம் தான் நான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதனால என்ன ஆயிடுது, சம்சாரம் ஏற்பட்டு விட்டது. வைல் ஐ ஆம் த சேஞ்ச்லெஸ் பிரம்மன், மாறிக்கொண்டே இருக்கும் நாம ரூபத்தோட நான் போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டேனே இல்லையா? அதனால உபனிஷத்து என்ன பண்றது, இந்த 3 வார்த்தையை எடுத்துட்டு, அப்பா உன்னுடைய ரியல் நேச்சர் தான் அது, போய் ஒடுங்கு. நீ எதுல போய் ஒடுங்குறையோ அதுதானே உன் நேச்சரா இருக்கணும், அதுதானே உன்னோட உபாதான காரணமா இருக்கணும். therefore that is only your nature அப்படிங்கிறத விளக்குறது. அதுல தான் ஸ்வபிதி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இதே மாதிரி அஷனாயா பிபாசா அதுக்கும் வேதாந்திக் டெஃபினிஷன் கொடுத்து, இட் இஸ் கோயிங் டு பாயிண்ட் அவுட் தட் யோர் நேச்சர் இஸ் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். இதை வந்து சொல்கிறது. ஸோ இதை என்ன பண்ணிட்டு, ஃபஸ்ட்டு ஸ்வபிதியை எடுத்துட்டு ஸ்லீப்பை வச்சு சொல்லிட்டு இல்லையா? ஸோ ஸ்லீப்பில் என்ன ஆகுது, யூ கோ பேக் டு பியோர் எக்ஸிஸ்ட். நீங்கள் என்னவா இருக்கேள் ஸ்லீப்பில், யூ எக்ஸிஸ்ட் இல்லையா, ஆஸ் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். தேர்ஃபோர் எதில் ரிசால்வ் ஆகிறதோ அதுதான் காரணம், எது காரணமாக இருக்கோ அதுதான் ஸ்வரூபமாக இருக்க வேண்டும். ஸ்வரூபம்னு சொல்லிட்டா என்ன, அதுதான் நான். ஓகே, தஸ்மாத் அகம் பிரம்ம அஸ்மி. ஆக உறக்கத்தில் ஐ எக்ஸிஸ்ட் ஆஸ் பிரம்மன். ஜாகிரத் ஸ்வப்னத்தில் ஐ எம் நாட் பிரம்மனா அப்படின்னாக்க டெம்பரரியாக கொஞ்சம் வேஷம் போட்டுக்கிறேன். ஜாகிரத்தில் ஒரு பாடி, தேர்ஃபோர் ஒரு வேஷம். ஸ்வப்னத்தில் வேற ஒரு பாடி, அதனால் வேற ஒரு வேஷம். ஸோ இந்த வேஷங்கள் எதற்காக, விவகாரத்துக்காக. விவகாரத்துக்காக வேஷம் போட்டுட்டும், போட்டது வேஷம் என்று புரிந்து கொள்ளாமல் அந்த வேஷத்தை தான் ரியல்னு எடுத்துட்டு எல்லா கூத்தும் அடிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நம்மளே மண்ணை வாரி தலையில் போட்டு சொல்லுவா இல்லை, யானையே மண்ணை தலையில் வாரி போட்டுருந்தா அந்த மாதிரி சொல்லுவா. அந்த மாதிரி வந்து நம்மளே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம், நம்மளே தூக்கம் போச்சுங்கிறோம், இது போச்சுங்கிறோம், அது போச்சுங்கிறோம். வாட் யூ ஹாவ் டு டூ, ஜஸ்ட் ரிமூவ் த நாம ரூப வேஷா சன்மாத்திர கரணோபசம்ஹரணதோ யோ பூத் சுஷுப்தஃ புமான் அத்வைத ஆனந்த முக்த ஸ்வரூபம் யூ ஆர். ஆக இந்த ட்ராமாவில் நடிச்சுட்டும் திருப்பி போய் என்ன பண்ணுவா, க்ரீன் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துப்பா. இந்த பத்திரிக்கையில் இந்த ராமாயண ட்ராமாலெல்லாம் ராமரும் ராவணனும் வந்து யுத்தம் நடக்கும். க்ரீன் ரூமுக்கு போகிறச்சு 2 பேரும் வந்து ஆமாம் ஒன்றா உட்காந்து அட்லீஸ்ட் ஒரே பாட்டிலில் ஜூஸ் குடிப்பான்னு சொல்லாமே, அது வேண்டாம் என்ன. அதனால் வந்து ஸோ க்ரீன் ரூமில் ஐ ஆம் இன் மை ஸ்வரூபம் இல்லையா. க்ரீன் ரூம்னா என்ன, நானாக இருக்கேன். ஸ்டேஜுக்கு வந்துட்டா போட்டுட்ட வேஷம் இல்லையா. அந்த மாதிரி 2 ஸ்டேஜ் இருக்குது நமக்கு, ஒன்று ஜாகிரத அவஸ்தா, இன்னொன்று ஸ்வப்ன அவஸ்தா இல்லையா. ஸோ க்ரீன் ரூம் எது, சுஷுப்தி அவஸ்தா. நான் என்னோட ஸ்வரூபத்தில் இருக்கிறது, ஐ ஆம், அவ்வளவுதான், வேறு எதுவுமே இல்லை. ஐ ஆம், ஐ எக்ஸிஸ்ட் ஆஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதனால் உபனிஷத்து வந்து என்ன பண்ணுறது, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறது, விஷயத்தை சொல்லித்து கிராமரோட சேர்த்து சொல்லித்து. உத்தாலகர் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வச்சுட்டுருக்கார். அவர் எங்கேயானு மிஸ் பண்ணிட போகிறேன் நீங்கள் புரிஞ்சுக்க அப்படின்னு அவருக்கு ஒரு இது, என்ன பண்ணி புரிய வச்சுடணும். வந்திருக்கா இல்லையா, வந்ததில் என்ன ஃபுல்லாக வந்து மகா வாக்கியத்தை புரிய வச்சுட்டு தான் கலப்புறது, இல்லாட்டா ட்ரெயின் ஏற்ற விட மாட்டற போல இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பூயேவமா பகவான் விஜ்ஞாபயது அப்படின்னா திருப்பி 9 இல்லை 10வது வாட்டியும் ஆரம்பிப்பார். ஸோ என்ன பண்ணுறார், இங்கே வந்து என்ன சொல்கிறார், பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு பேர்டு, இப்போ எக்ஸாம்பிளை சொல்லிடுறேன், அப்புறம் பின்னாடி அந்த வார்த்தையை பாக்கி இருக்கிற மந்திரத்தை பார்ப்போம். இது எப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறார், நீங்கள் சுஷுப்திக்கு போயிட்டு உங்களோட நேச்சருக்கு போயிட்டு திரும்பி வரையில இல்லையா. எப்படி ஜாகிரதை அண்ட் ஸ்வப்னால வேஷத்தில் வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு தென் யூ கோ பேக் டு சுஷுப்தி டு யுவர் நேச்சர். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இல்லையா. இந்த விஷயத்தை வந்து விளக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாருன்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு பறவையை வந்து கட்டி ஒரு போலில் கட்டி வச்சுருந்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணும்,
அது போய் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்து அது எங்கே கட்டப்பட்டிருக்கோ அங்கேயே வந்து உட்காந்துக்கும். இதுக்கு வந்து இன்னும் கிளியராக விஷுவலைஸ் பண்ணிக்கணும்னா, ஜஸ்ட் இமேஜின் ஒரு மிடில் ஆஃப் த பிக் ஓஷனில் ஒரு சின்ன ஷிப்பில் ஒரு பெரிய போலில் ஒரு பறவையை கட்டிட்டு வைங்க. அப்படின்னா என்ன, சுற்றி வர மரமே கிடையாது, அது போய் வேறு இடத்துல உட்கார்றதுக்கு. ஓகே, ஸோ டு மேக் திஸ் எக்ஸாம்பிள் மோர் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ அது என்ன பண்ணும், அப்படியே அந்த காற்றோட டைரக்ஷனில் எல்லா பக்கத்தையும் சுற்றி அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஆசிரியத்துக்கு திரும்பி அந்த போல்கிட்டையே வந்து உட்காந்துன்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஜீவாத்மா வந்து அவருடைய ஸ்வரூபம் என்னது, அவருடைய ஸ்வரூபம் வந்து ஆத்மா, பிரம்மன். அந்த ஸ்வரூபத்திலிருந்து யூ கோ அவுட் ஃபார் டிரான்சாக்ஷன் இன் போத் தி அதர் டூ அவஸ்தாஸ், எது ஜாகிரத் அண்ட் ஸ்வப்ன அவஸ்தா. அதுக்கப்புறம் திருப்பி யூ கம் பேக் அண்ட் ரிசால்வ் இன் யோர் ஸ்வரூபம். ஸ்வபிதி, ஸ்வபிதி அப்படின்னா ஸ்வம் அபீதோ பவதிங்கிறது தான் வேதாந்திக் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இன்னும் மந்திரத்தை படிக்கலையோ? ஆல்ரைட், ஓகே. ஸோ ஸ்வம் அபிதோ பவதி அப்படிங்கிறது தான் வேதாந்திக் டெஃபினிஷன். இதில் அந்த ஸ்வபிதிங்கிற வேர்ப் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் மந்திரத்தில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு அடுத்த மந்திரத்துக்கு போவோம். எக்ஸாம்பிள், ரெண்டாவது மந்திரம். ஸோ இந்த ஸ்வபிதி அப்படிங்கிறது வேர்புன்னு பார்த்தோம் இல்லையா? உறங்குகிறான் அப்படின்னு அர்த்தம் ஸ்வபிதி அப்படின்னா. இதை என்ன பண்ணுறது உபனிஷத்திங்க, அதை வேர்பாக இருக்கிறத நவுனாக கன்வெர்ட் பண்ணிடுறது. அவன் உறங்குகிறான் அப்படின்னா, உறங்குகிறான்ங்கிறது ஒரு வினைச்சொல் இல்லையா? அவன் அந்த ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது. உறங்கு பவனுக்கே ஸ்வபிதி. ஸோ ஸ்லீப்பிங் அப்படி இல்லை, ஸ்லீப்பருக்கே ஸ்வபிதி. அந்த பர்சனுக்கு என்ன கோச்சுக்கு இல்லை, அந்த ஸ்லீப்பர் இருக்கான் இல்லையா, அவனுக்கே ஸ்வபிதி. ஸோ ஃபஸ்ட்டு வேர்பாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறது, நவுனாக அதை கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ உறங்கிக் கொண்டிருக்கும் ஜீவாவை நீ என்ன கூப்பிடுறன்னா ஸ்வபிதி, ஸ்வ அபிதி. ஏன்னா அவன் ஸ்வ அபிதி, அவனுடைய ஸ்வரூபத்தில் உறங்குவதனால அவன் நாமரூப உபாதியை ஷெட் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸ்வ அபித்தினா அவனுடைய ஸ்வரூபத்தில் அவன் ஒடுங்கி விட்டான்னு அர்த்தம். ஸ்வரூபத்தில் ஒடுங்குபவன். தேர்ஃபோர் அவனுடைய நாமரூப உபாதியை அவன், சத்தியமாக எனக்கு தெரியாது, அவ்வளோ தமிழ் எனக்கு தெரியாது, நான் வேணால் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். ஓ, இருக்குமா? இருக்கும். தமிழ் இஸ் ஆல்சோ ஈக்குவலி ப்ரொஃபவுண்ட். ஸோ இதில் கன்க்ளூஷன் என்னன்னா, உன்னுடைய ஸ்வரூபம் பிரம்மன். டீச்சர் சொல்ல போகிறாரு இந்த செக்ஷனோட எண்டில், அது துவம் அசி ஸ்வேதகேதோ அப்படின்னு. ஆக இதுதான் அப்ரோச். ஸ்வப்னாந்தம் மே சௌமிய விஜானீஹீதி, நீ புரிந்து கொள்வாயாக. அதாவது சுஷுப்தியில் நீ பிரம்மனில் இல்லை, நீ பிரம்மனாகவே இருக்கிறாய். பிரம்மனில் ஒடுங்கிறது இல்லை. யூ ரிமெயின் அஸ் பிரம்மன் ஷெட்டிங் ஆல் த நாமரூபா. எங்கேயோ உள்ளுக்குள்ளே போகிறது இல்லை. யூ ஷெட் ஆஃப் ஆல் தட் யூ ஆர் நாட். எத்திர ஏதத் புருஷா ஸ்வபிதி நாம. தேர்ஃபோர் அது வந்து ஸ்வபிதிங்கிறது வெறும்ன வேர்ப் இல்லை, ஸ்வம் அபிதோ பவதிங்கிறதுனால இட் ஹஸ் காட் கன்வெர்டட் ஆஸ் த நவுன் இட் செல்ஃப். உறங்குபவன், உறங்குகிறான்கிற வேர்பு என்னமா கன்வெர்ட் பண்ணுறது இங்கே உபனிஷத், உறங்குபவன். ஏன்னா அந்த டைமில் சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி. சதா அப்படின்னா சத் பிரம்மனில், ததா சம்பன்னஹா பவதி, அவன் he is merged at that time. He resolves into pure existence which is காரணம் பிரம்ம. அதனால் அவன் பிரம்மனில் ஒடுங்கிவிட்டான் அப்படின்னு சொல்கிறத விட இன்னும் கரெக்டாக எதுன்னா, அவன் பிரம்மனாகவே இருக்கிறான். ஸ்வம் அபீதோ பவதி, அவன் அவனுடைய ஸ்வரூபத்திலேயே இருக்கிறான். இந்த காரணத்தினால தஸ்மாதேனகும் ஸ்வபிதி இத்யா சக்ஷதே, இந்த காரணத்தினால அவனுக்கு ஸ்வபிதி என்ற பேர். இங்கே தான் நவுன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸ்வபிதி அப்படி, அவனுக்கு பேரே ஸ்வபிதி.
பிகாஸ் அவன் அவனுடைய ஸ்வரூபத்தில் ஒடுங்குறான். ஸ்வம் ஹி அபீதோ பவதி, அவன் ஸ்வரூபத்தை என்டர் பண்ணுறான். இந்த விஷயத்தை சொல்லிட்டு இதோடைய அந்த பேர்ட் எக்ஸாம்பிளை 2வது மந்திரத்தில் சொல்கிறது. ச யதா சகுனி சூத்ரேண பிரபத்தஹ திஷம் திஷம் பதித்வா அன்யத்ராயதனம் அலப்த்வா பந்தனமேவோபஸ்ரயதே. ஸ்ரயத்தை கரெக்டாக தான் இருக்குது, சந்தி பிரிக்கிறதுனால ஸ்ரயதே. ஏவமேவ கலு சோம்ய தன்மனஹ திஷம் திஷம் பதித்வா அன்யத்ராயதனம் அலப்த்வா பிராணமேவோபஸ்ரயதே. பிராணபந்தனகும் ஹி சோம்யமன இதி. ஆக இந்த இடத்துல தான் அந்த பேர்ட் எக்ஸாம்பிளை கொடுக்குறார். இதை நீங்கள் அந்த ஓஷனில் ஷிப்பில் அந்த போலில் கட்டியிருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்னாகும், அப்படியே சுற்றிட்டு அது திரும்பி அந்த போலுக்கு தான் வரணும் இல்லையா? ஸோ இது எதுக்கு அந்த பறவை போய் சுற்றுறது இல்லையா? அந்த சுற்றுறது இவன் இந்த அனாத்ம பிரபஞ்சம் பின்னாடி அலையிறத குறிக்கிறது. ஜாகிரத் அண்ட் ஸ்வப்னத்தில் இவன் இந்த அனாத்ம பிரபஞ்சம் என்ற ஆகாயத்தில் இந்த ஜீவாத்மா என்ற பறவையானது சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுறது, திரும்பி அவ்வளோ அழகாக இருக்குது. கடலுக்கு நடுவில் ஷிப்புலேருந்து பார்க்குறச்சு எப்படி இருக்கும், மருகுஞ்சி அழகாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி போய் அப்படி நல்லா சுற்றிட்டு திருப்பி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது, எங்கேயுமே ரெஸ்ட் பண்ண முடியாது. எங்கேயுமே அனாத்மாவோடையே இருந்தால் ரெஸ்ட் கிடைக்குமா உங்களுக்கு? டிவியே பார்த்துட்டு இருந்தால் ரெஸ்ட் ஆகுமா என்ன? என்ஜாயே பண்ணிட்டு இருந்தால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. என்ன பண்ணோம், திருப்பி யூ ஹாவ் டு கம் பேக் டு த போல் விச் இஸ் யோர் ஸ்வரூபம். அதனால் ஆல் ஆஃப் அஸ் கம் பேக் டு ஸ்லீப் இல்லையா? ச யதா சகுனிஹி, சகுனின்னா பேர்டு. என்ன திடீர்னு மகாபாரதம் கதை வருதுன்னு. சூத்ரேண பிரபத்தஹா, டைடு வித் ரோப், ஒரு கயிறால் கட்டப்பட்ட, கனெக்டட் டு போல். சூத்ரேண பிரபத்தஹா திஷம் திஷம் பதித்வா, அங்கேயும் எங்கேயும் ஜென்ரலாக அது பறந்து, பதித்வா அப்படின்னா இங்கே பத்தனம் அப்படின்னா ஜென்ரலாக ஃபாலிங் இல்லையா? இங்கே பதித்வா அப்படின்னா இங்கே ஃப்ளையிங். சரியா? அந்யத்ர ஆயத்தனம் அலப்த்வா, வேற எங்கேயும் அதுக்கு ரெஸ்டிங்க்கு எந்த பிளேஸும் கிடைக்கல. அதனால் அதாவது என்ன இண்டிகேட் பண்ணுறதுனாக்க, வேற எங்கேயும் அதுக்கு ரெஸ்டிங் பிளேஸ் கிடைக்கல அப்படின்னா அனாத்ம பிரபஞ்சம் கேன் நெவர் கிவ் யூ செக்யூரிட்டி, பீஸ், ஹாப்பினஸ், கம்ஃபர்ட், ஃபுல்ஃபில்மெண்ட். அதனால் என்ன பண்ணுறது, பந்தனமேவ உபஸ்ரயதே, திருப்பி அந்த எங்கே கட்டப்பட்டதோ அந்த இடத்துக்கே அது திருப்பி வந்துடுற மாதிரி. உபஸ்ரயத்தேனா ஆஸ்ரயத்தே. ஏவமேவ கலு சௌமிய, ஏ சௌமிய அடிக்கடி கூப்பிடுறாரு, ஏ கண்ணா. தன் மனஹா, மனஹானா இங்கே மைண்டில், இங்கே ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா திஷம் திஷம் பதித்வா, பிகாஸ் மனசு, சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே நாமரூபா. தெர்ஃபோர் இந்த மனஹா அப்படின்னு சொல்கிறது எதை இண்டிகேட் பண்ணுறது, ஜீவாத்மா, நாமரூபத்துடன் கூடிய ஜீவா. அந்யத்ர ஆயத்தனம் அலப்த்வா, இந்த அனாத்ம பிரபஞ்சத்தில் அவனுக்கு நிம்மதி எங்கேயும் கிடைக்காமல், அனாத்ம பிரபஞ்சம்னா ஜாகிரத் பிரபஞ்சத்துலேயும் சரி, ஸ்வப்ன பிரபஞ்சத்துலேயும் சரி, he is so tired and stressed out, எங்கேயுமே அவனுக்கு அமைதி இல்லை, கிடைக்காம. இன்ஃபேக்ட் ஜாகிரத் பெட்டர் ஸ்வப்னத்தை விட.
உங்களுக்கு ஃப்ரீ வில்லுன்னு இருக்குது, ஏதாவது ஒன்று மாடிஃபை பண்ண. ஸ்வப்னத்தில் ஃப்ரீ வில் கூட கிடையாது. யூ ஆர் சிம்பிளி கிவன் டு சம்திங் இல்லை. அதனால் ஸோ மச் ஜாகிரத்தை விட இன்னும் ஸ்வப்னம் வந்து ரொம்ப டயர்டாக்கிடும் ஒருத்தரை. அண்ட் அதோடைய இம்பேக்ட் வந்து சம்டைம்ஸ் அ வெரி இம்பேக்ட்ஃபுல் ட்ரீம். அந்த இம்பேக்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ட்ரீம் கண்டினியூ ஆகுது எபிசோடா, ஆனால் இம்பேக்ட் கண்டினியூ ஆகும் இல்லையா. அதனால் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து அவன் வந்து விடுபட்டு நிரந்தரமான ஒரு அமைதியை தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்னாக்க, இந்த டிஸ்ட்ரெஸ்டு ஜீவாத்மா தன்னை டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்காக எங்கே வரான்? தூங்க போய்ட்றான். நிறையா பேருக்கு மனசில் கவலை இருந்தால் தூக்கம் வராது இல்லையா. சில பேருக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது, என்னென்னா ரொம்ப கோவமாக இருந்தால் போய் படுத்து தூங்கிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லை? எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தெரியும். ரொம்ப கோவமாக இருந்தால் பேசாமல் யார்கிட்டையும் பேசாமல் போய் படுத்து தூங்கிடுவா. தூங்கி இருந்தால் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். ஓவர் முடிஞ்சிருது. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ கிஃப்ட் இஃப் யூ கேன் ஜஸ்ட் கீப் திங்ஸ் அசைடு அண்ட் வித்ட்ரா ஃப்ரம் எவ்ரி திங் அண்ட் ஸ்லீப். அது வந்து நிஜமாகவே ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஏதோ பூர்வ ஜென்மத்திலேருந்து வந்து எதா சித்தி போல் இருக்குது தெரியல. இட்ஸ் குட். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறார்? எங்கேயுமே நிம்மதி இல்லை. எங்கே நிம்மதின்னு எங்கேயும் நிம்மதி இல்லை. எங்கே நிம்மதி கிடைக்கிறது? தூக்கத்தில் தான் நிம்மதி கிடைக்கிறது. சம்டைம்ஸ் கிளாஸில் கிடைக்கும். ஸ்வபித்தின்னு சொல்லும்போதே எனக்கு தெரியுமே அப்படியே, அதாவது எஃபர்ட் டு கீப் தி ஐஸ் ஓப்பன். அதனால் ஆக உறங்கிறதுக்கு இவர் செல்கிறார். அஹரஹர் பிரம்ம கமயதி, பிரஷ்ன உபனிஷத்தில் பார்த்தாங்க. ஸோ பிராணமேவ ஆசிரயத்தே. பிராணமேவ ஆசிரயத்தேன்னா என்ன அர்த்தம்? பிரம்மனிடத்தில் ஆசிரியம் கொள்கிறார் தானே சொல்கிறோம். இந்த இடத்துல தேர்ஃபார் பிராணன்னா என்ன? பிராணஸ்ய பிராணஹா. ஏன்னா ஸ்வரூபம்னு சொல்லிடுது ஏற்கனவே ஸ்வபிதி. தேர்ஃபார் ஸ்வரூபம் இஸ் நாட் பிராணா இல்லையா. இட் ஹேஸ் டு பி பிராணஸ்ய பிராணா. அதனால் அவர் வந்து ஸ்லீப் இஸ் கால்டு பிராணா. எதனால்? இன்னொரு காரணம் என்னென்னா, பிராணா மட்டும்தான் பாக்கி இருக்காங்க, மற்றது எதுவும் இல்லை. நத்திங் எல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதனால் பிராணன்னு சொல்கிறான். இன்னொன்று வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஸ்வரூபம். அதனால் பிராணஸ்ய பிராணஹா. ஸோ பிராணபந்தனகும் ஹி சௌமிய மன இதி. தேர்ஃபோர் ஜீவாத்மா ஹி இஸ் கனெக்டட் டு பிரம்மன், இதில் விச் இஸ் ஹிஸ் வெரி ஸ்வரூபம். அதனால் அங்கே போய் அவர் வந்து ஆச்சரியமாயிட்டார். எப்படி எல்லா ஆபரணங்களும் தங்கத்தோட கனெக்டட் அப்படின்னு சொல்கிறோமோ, எப்படி கனெக்ட் ஆகுது? அதுதான் அதோடைய நேச்சராக இருக்குது, அதுதான் அதனுடைய காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஆக நமக்கு பிரம்ம அனுபவம் இருக்கா இல்லையா? நன்னா இருக்கு இல்லையா? பிரம்ம அனுபவம் எப்பொழுதுமே இருக்குது. டீப் ஸ்லீப்பில் எவிடெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸ்லீப்பில் எவிடெண்ட்டாக இல்லை, எழுந்ததுக்கப்புறம் எவிடெண்ட்டாக இருக்குது அட்லீஸ்ட். பட் எப்பொழுதுமே நான் பிரம்மனாகத்தான் இருக்கிறேன். பிகாஸ் திஸ் நாமரூபம் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கிறதுனால யூ கெட் கேரிட் அவே, தட்ஸ் ஆல். பட் யூ ஆர் ஆல்வேஸ் அட் பிரம்மன். அதனால் எதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும்? உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒர்க் பண்ணணுமா, இல்லை இல்லாத விஷயத்துக்கு ஒர்க் பண்ணணுமா? இல்லாத விஷயத்துக்கு தான் ஒர்க் பண்ணணும். எனக்கு பிரம்ம அனுபவத்துக்காக நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பார்த்தா ஏற்கனவே இருக்கே உனக்கு. யூ ஆல்வேஸ் ஹாவ் பிரம்ம அனுபவா. வை டு ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட்? இல்லை சமாதியில் மட்டும் எப்படி இருக்கும்? ஸ்லீப் மாதிரி தான் இருக்கும். இல்லை சமாதியில் அத்வைத்த அனுபவம் ஏற்படுறது, சுஷுப்தியிலையும் தான் அத்வைத்த அனுபவம் ஏற்படுறது. இல்லை ஜி, சமாதி அத்வைத்தம் வேற, சுஷுப்தி அத்வைத்தம் வேற. அத்வைத்தம்னா என்ன? சமாதியில் ஒரு அத்வைத்தமா, சுஷுப்தியில் எப்படி? அத்வைத்தம்னா ஒன்று தான். தேர்ஃபோர் ஜாகிரத்தில் நான் டியூவாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், ஃபைனிட்டியூடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், லிமிட்டேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இப்போது கொஸ்டின் என்னென்னா, ஒரு நியாயமான ஒரு கேள்வி வரலாம். ஓகே, ஜாகிரதம் இருக்குது, ஜாகிரத அவஸ்தா இருக்குது, சொப்னத்தை விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, அது ஜாகிரதோடையே சேர்த்துக்கலாம். அதை என்ன சுஷுப்தி அவஸ்தா இருக்குது. இப்போ இந்த ரெண்டு இருக்குல்ல, அதாவது டியூவாலிட்டிக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் டியூவலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவம் இருக்குது.
இல்லையா? 2 அனுபவம் இருக்குது. இந்த 2 அனுபவத்தில் இருக்கே, இந்த 2 அனுபவத்தில் எது சத்தியம்னு எப்படி சொல்கிறேன்? ஹவ் ஆர் யூ சேயிங் தட் அத்வைத்தம் இஸ் யுவர் ஸ்வரூபம் and duality is only coming and going? No, but எனக்கு தூக்கம் தானே வந்துட்டு போகிறது. I am awake for 16 hours 20 hours a day and தூக்கம் தான் வந்துட்டு போகிறது. உட்காந்துட்டு இருக்கும்போது கூட அப்படி தூங்கி விழுறோம் இல்லையா? ஸோ எப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்கக்கூடாது? தட் மை ரியல் நேச்சர் இஸ் துவைத்தம் அண்ட் அத்வைத்த அனுபவம் அப்படி எப்படி வந்துட்டு போகிறதுன்னு. தட் இஸ் பிகாஸ் யூஆர் லாங்கிங். ஆக எக்ஸ்பீரியன்ஷியல் லெவலில் ஸோ எங்கே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்க, கொஸ்டின் இஸ் எனக்கு துவைத்தம் சத்தியமா அல்லது அத்வைத்தம் சத்தியமா? எது என்னோட நேச்சர்? என்னுடைய நேச்சர் துவைத்தமா அத்வைத்தமா? எது என்னுடைய நேச்சர் அப்படின்னா, இது தேர்ஃபோர் என்னுடைய ரியல் நேச்சர் எது அப்படிங்கிறது எனக்கு அறிவில் ஏற்பட வேண்டிய விஷயம். பிகாஸ் எனக்கு இந்த ப்ராப்ளம், இந்த கொஸ்டின் அறிவில் இருக்கிற கொஸ்டின் இல்லையா? தேர்ஃபோர் எக்ஸ்பீரியன்ஷியல் லெவலில் எனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஷியல் லெவலில் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அறிவில் தான் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? ஸோ ப்ராப்ளம் அறிவில் இருக்கிறதுனால சொல்யூஷன் எங்கே இருக்கணும்? அறிவில் தானே இருக்கணும் சொல்யூஷன். இல்லை எனக்கு அறிவில் சொல்யூஷன், எனக்கு அறிவில் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ராப்ளம்னு திருப்பி கண்ணை மூடிட்டு உட்காந்து எதையோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் எனக்கு இப்போ போகிற விஷயம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த குரூப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு நாலேஜ் ப்ராப்ளம் இல்லை, நாலேஜுக்கு அப்புறம் கண்ணை மூடிட்டு உட்காரணும், அந்த ஏதோ ஒரு மேஜிக்கல் அனுபவம் ஏற்படணும், அந்த கன்க்ளூஷன் தான் தப்பு அப்படிங்கிறது. பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி ஹேவிங் பிரம்ம அனுபவா, யூ ஆர் நாட் ஷார்ட் ஆஃப் பிரம்ம அனுபவா. ஜாகிரத்தில் இண்டிவிஜுவல் ஐ இருக்கு இல்லையா? இண்டிவிஜுவல் ஐ யூ ஹாவ் டேக்கன் தி என்டையர் காம்போசிஷன் டு பி ரியல் ஜாகிரத அவஸ்தால. அண்ட் சுஷுப்தி அவஸ்தால என்ன ஆயிடுறது? வேர் ஆர் யூ லொக்கேட்டட்? சுஷுப்தியில் வேர் ஆர் யூ லொக்கேட்டட்? நோ லொக்கேஷன், நோ தேஷா, நோ காலா, நோ லொக்கேஷன். வேர் ஆம் ஐ? தெர் இஸ் நோ லொக்கேஷன் இல்லையா? ஸோ அந்த அன்லொக்கேட்டடாக இருக்கிற நான், அன்லொக்கேட்டடாக நோ தேஷ காலானா தென் இன்ஃபினிட் இல்லையா? அப்படி இருக்கிற நான் ஏதோ இன்சிடென்டல் மாதிரியும், லொக்கேட்டடாக ஃபைனைட்டாக இருக்கிற நான் தான் ரியல் மாதிரியும் ஒரு ஐடியா இருக்குது இல்லையா? ஸோ உபனிஷத்து என்ன சொல்ல வருதுன்னா, அப்போ சுஷுப்தியில் ஒரு ஐ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இல்லையா, ஆக்சுவலி அதுதான் ரியல். ஜாகிரத் துவைத்தம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இல்லையா, அது அன்ரியல். விஸ்வம் பஷ்யதி காரிய காரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா சிஷ்யாச்சாரியதயா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததா ஸ்வப்னே ஜாகிரதி வாய ஏஷ புருஷோ மாயா பரிப்ராமிதா. He is confused. ஆக ஃபைனைட் ஐ இஸ் இன்சிடென்டல் அண்ட் இன்ஃபைனைட் ஐ இஸ் ஒன்லி ரியல் அப்படின்னு சொல்கிறது உபனிஷத். அதை சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, எது ரியல், எது உன்னுடைய நேச்சரோ அங்கே தான் உன்னுடைய லயஸ்தானம் இருக்கும். நீ எங்கே போய் ஒடுங்குறையோ அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம், ஸ்வபிதி அப்படிங்கிறத வச்சு சொல்லிது இல்லையா? தேர்ஃபோர் எனக்கு அத்வைத்த ஞானம் ஏற்பட்டுடுத்து, அத்வைத்த அனுபவம் ஏற்படலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அத்வைத்த ஞானமே ஏற்படலைன்னு அர்த்தம். கரெக்டாக? புரியலை, அத்வைத்தம்னா என்னன்னு புரியலைன்னு அர்த்தம். ஸோ அத்வைத்த அனுபவ, do I have it or not? I always have it. I don't lack it at all because my ஸ்வரூபம் is அத்வைத்தா இல்லையா? அதனால் எனக்கு என்ன தேவை? இப்போ அந்த அறிவு எனக்கு இல்லை, அவ்வளவுதான். தட் ஐ டோன்ட் லேக் தட் அனுபவம்னு எனக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா? வாட் ஐ ஆம் ரியலி அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா? அந்த அறிவு தான் லேக்கிங். அனுபவத்துக்கு குறைச்சலே கிடையாது, அனுபவம் இருந்துகிட்டே இருக்குது, அறிவு ஏற்பட்டு விட்டால் மட்டும் போகிறோம். ஸோ நார்மலி ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருது தெரியுமா? நார்மலாக ஜென்ரல் கேஸில் அனுபவம் பின்னாடி வரும், முதல்ல அறிவு வரும். Take the case of
அல்ஃபோன்ஸோ மேங்கோ சாப்பிட்ருக்கீங்களா? எல்லாருமே சாப்பிட்ருக்கீங்களா? முதல்ல எப்போ சாப்பிட்டேன்? ஏதாவது யாருமே சாப்பிடாத ஐட்டம் ஏதாவது சொல்லுங்களேன். ஐம் ரன்னிங் அவுட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். எனி ஓகே, இது ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்களா? அப்போ நீங்கள் பேசக்கூடாது, சரியா? ஸ்டார் ஃப்ரூட்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது, ஸ்டார் மாதிரி இருக்கும். என்ன அந்த ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன்னா கொஞ்சம் லைட்டாக புளிக்கும், கொஞ்சம் வந்து ஸ்வீட்டு கம்மியாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்கும், கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும், ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அதை வந்து கட் பண்ணி ரோட் சைட்லலாம் விற்பான். குறிப்பாக நீங்கள் கொடைக்கானல், ஊட்டி சைட்லலாம் போனேன்லாம் நிறையா கிடைக்கும். ரோட் சைடில் இருக்கிறத வந்து வெட்டி அதை உப்பு காரம்லாம் போட்டு சாப்பிட்டேன்னா செம்மையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் கொடுத்தது என்ன? ஸ்டார் ஃப்ரூட்டை பற்றின அறிவு. ஸ்டார் ஃப்ரூட் எப்படி இருக்கும், ஸ்டார் ஃப்ரூட் எங்கே கிடைக்கும், ஸ்டார் ஃப்ரூட்டை எப்படி சாப்பிட்லாம். ஓகே, ஜஸ்ட் நாலேஜ் அபவுட் த ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லை. என்னாகும்? இப்போ உங்களுக்கு இருக்கிற ஸ்டார் ஃப்ரூட்டோடது வந்து பரோட்சமாக இருக்குது அறிவு. யூ நோ அபவுட் இட், பட் யூ ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். ஸ்டார் ஃப்ரூட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுறது? பிரத்யக்ஷமாகிடுது. ஓகே, பிரத்யக்ஷமாகிடுது. யூ ஹாவ் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஜென்ரலாகவே நம்மளோட லைஃப்பில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் பீப்புள் பற்றி சொல்கிறச்சே அந்த பர்சன் அவளை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட் பர்சன். முதல்ல யாரோ நீங்கள் தானே அது, அவள் நிறையா சொல்லியிருக்கா உங்களை பற்றி. ஸோ ஃபஸ்ட் யூ ஹாவ் நாலேஜ், தென் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாலோஸ், இல்லையா? சயின்ஸ் எடுத்துட்டோன்னா முதல்ல தியரியை போட்டு திணிச்சுடுவா டீச்சர். அதுக்கப்புறம் வா லேபுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு உட்காந்து அந்த லேபில் வச்சுட்டு அது ரொம்ப கஷ்டம். இந்த ஃபிசிக்ஸ் லேபில் அப்பாரட்டஸ் மட்டும் ஒழுங்காக இல்லை, இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு பாடாபடுத்துவா. அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷனும் தண்ணியும் கலந்துருக்கும், கெரசினும் தண்ணியும் கலந்து எப்படி ரிலேட்டிவ் டென்சிட்டி வரும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே பண்ண ஒரு பேட்ச் ஆஃப் குழந்தைலாம் குழப்பி வச்சுட்டு போயிடும். அதை போட்டோம். அதனால் வந்து இந்த சொல்லி ஃபெரஸ்னா இந்த டெஸ்ட்டு, சல்ஃபேட்டுனா இந்த டெஸ்ட்டு, இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த டெஸ்ட்டு வந்து எல்லாம் படித்து நம்ம புக் நோட்டில் எழுதி வச்சுருப்போம். அதை வந்து அங்கே பார்க்கணும். பார்த்தோன்னே ஃபெரஸ், இது வந்து இது வந்து குளோரைடு, அந்த மாதிரி ஒன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல அறிவு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ், அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ், அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த ஒரு விஷயம் அப்படின்னா ஆல்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அறிவு இஸ் கம்மிங் ஆஃப்டர்வர்ட்ஸ். அதனால என்ன ஆகிடுறது? ஜென்ரலாக இருக்க உலக இந்த விஷயம் மாதிரி நீங்கள் சொல்கிற தியரியெல்லாம் எனக்கு வந்துடுத்து, இதை இனிமேல் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ப்ராக்டிஸு? அதனால் ஆக இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, சுஷுப்தியில் வந்து புத்தி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை. இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, இந்த நாலேஜை எங்கே நான் கேதர் பண்ண முடியும்? எந்த அவஸ்தாவில் கேதர் பண்ண முடியும்? இப்போ நாலேஜ் தான் ப்ராப்ளம். நாலேஜ் எங்கே? ஜாகிரத்தில் தான் வரும். சுஷுப்தியில் அதுதான் பியூர் அத்வைத்த அனுபவம் இருக்கே. ஸ்டில் அங்கே எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லையே, ஆக்சசரிஸ் இல்லையே, அதனால என்னால் கேதர் பண்ண முடியாது. சொப்பனத்தில் ஜாகிரத் தான் ஒரே வழி இல்லையா? ஜாகிரத் அப்படிங்கிறதுல தான் யூ கேன் கெயின் த நாலேஜ். ஸோ எனி நாலேஜ் ஜாகிரத் அவஸ்தாவில் தான் கெயின் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஆகணும்? கிளாஸ்லேயே உட்காந்துட்டு இருந்தாலும் நான் ஜாகிரத அவஸ்தாவில் இருக்கணும். அப்போ தான் நாலேஜை கெயின் பண்ண முடியும். மேலே என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். இதில் ரெக்கார்டை மிஸ் பண்ணிட்டேன்.